அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தபோர் 2025 கிறிஸ்துவ ஒற்றுமை ஜூபிலி மாநாடு சென்ட் தாமஸ் மவுண்டன் டிசம்பர் 29 நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டில் தபோரில் ஆண்டவர் மறுரூபமாக்கப்பட்ட அந்த நிகழ்வையும், கிபி 325 உருவாக்கப்பட்ட த நைசின் கிரீட் நிறைவேறி 1700 ஆண்டுகள் ஆயிற்று, அதையும் நினைவு கூறும் வகையில் அதை அனுசரிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இது அமைய இருக்கிறது. கிறிஸ்துவர்கள் அனைவரும் சபை பாகுபாடின்றி அதில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் பல மலைகளில் தன்னுடைய ஜனங்களுடன் இடைப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆராரத் மலையில் நோவாவுடன் ஆண்டவர் ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கை, மொரையா மலையில் ஆபிரகாமுடன் ஆண்டவர் எல்லாமுமானவராக யெகோவா ஈரையாக தன்னை தானே வெளிப்படுத்தி கொண்டார். கார்மேல் மலையில் ஆண்டவர் எலியா மூலமாக ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் தம்முடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தி கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. சீனா மலையில் மோசேக்கு ஆண்டவர் அந்த 10 கட்டளைகளை கொடுத்து நம்மை வழி நடத்தக்கூடிய அந்த கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அங்கே மலை பிரசங்கமாக இருக்கட்டும், இல்லாட்டி எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வாரி மலையில் ஆண்டவர் உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உயிர் விட்ட அந்த கல்வாரி மலையாக இருக்கட்டும், பல மலைகளில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடன் நினைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக ஆண்டவர் மறுரூப மலையில் தாபோரில் ஆண்டவர் தம்முடைய சீடர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்கள் மத்தியில் ஆண்டவர் மறுரூபமாக்கப்பட்டதை அவர்கள் பார்த்து ஆண்டவரை வேறு ஒரு பரிமாணத்தில் ஆண்டவரை தரிசித்தார்கள். நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன், இந்த தபோர் 2025 கூடுகையில் நாம் கலந்து கொண்டு நம் அனைவரும் நம்மளுடைய சிந்தனையிலும் செயலிலும் மறுரூபமாக்கப்படுவோம். நம் அனைவரும் ஒன்றாக இணைவது காலத்தின் கட்டாயம். எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஆண்டவருடைய சித்தம். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த மாநாட்டை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூட தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய தயை பாராட்டுவார். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Wish you all the best.